தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழக வெற்றி கழகம் 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஒரு நன்னாள். எல்லாருக்கும் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அனைவருக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லிடுவோம். வாழ்த்தை சொல்லிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3வது வருஷம் தொடங்கியிருக்காங்க. பனையூரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆஃபீஸில் பயங்கரமாக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த நுழைவாயிலாம் கூட இப்போ செயல் வீரர்கள் கூட்டம் நடந்த மாதிரியாக ஒரு தலைமைச் செயலகத்தோட ஒரு நுழைவாயிலாக வச்சிருப்பாங்க. பார்க்க செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. விஜய் அவர்கள் இன்னைக்கு உரையாற்றுவாங்க. அதை கேட்கறதுக்காகவே இருக்கிற அந்த நிர்வாகிகள் செயலாளர்கள் கூட்டம் அப்படின்றது எப்பவுமே இருக்கும். ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆகாத ஒரு கூட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழக தொண்டர்களோட கூட்டமாக தான் இருக்கும். அந்த ஒரு வகையில் இன்னைக்கு பிரம்மாண்டமா இருந்த அந்த ஒரு கூட்டத்தின் நடுவே விஜய் என்ன பேச போறார், இன்னைக்கு 3வது ஆண்டில் அடியெடுத்து வச்ச இந்த ஒரு நன்னாள்ல விஜய் அவர்களோட பேச்சை கேட்கறதுக்காக நம்மளும் அவ்வளவு தூரம் வெயிட் பண்ணி ஆவலா பார்த்தோம். கண்டிப்பா வந்திருந்தாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கலை நிகழ்ச்சி, கண்டிப்பா வேல்முருகன் நான் சொல்லி ஆகணும், ஒரு 3-2 பாட்டு பாடினாரு. தலைவர் அவர்களை பயங்கரமா ஆட வச்சிருந்தாரு. தமிழ்நாடே எதிர்பார்த்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். செம்மையா விஜய் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு அடுத்து பொதுச் செயலாளர் அவர்களோட உரை இருந்துச்சு. இந்த மாதிரி மெல்ல மெல்ல நகர்ந்துகிட்டு இருக்கிற அந்த ஒரு நிகழ்வுல விஜய் அவர்கள் தெளிவா பேசியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா திருக்குறளோட அவரோட திருக்குறள் நீங்க பார்த்திருப்பீங்க முன்னாடி ஸ்டார்டிங்ல வீடியோல. அதான் அநீதி, அராஜகம், அடாவடி இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்னு இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரிலாம் திருக்குறள் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். ஏன் ஊழல் கட்சின்னு இன்னைக்கு அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விவாதம், இதுக்கெல்லாம் எடப்பாடி அவர்களோட ஒரு எதிர்வினை இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். திமுக தீய சக்தி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா கூட இப்போ கொஞ்ச நாளா அதிமுகவையும் விஜய் அவர்கள் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது சமூக ஊடகங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. இப்போ குறிப்பா இன்னைக்கு ஏன் இப்போ புதுசா இபிஎஸ்ஐயும் எடப்பாடி அவர்களையும் குறிப்பா அதிமுக விஜய் அவர்கள் அடிக்க தொடங்கியிருக்காரு. ஏன்னா இப்போ திமுகன்றது ஊழல் சக்தி, தீய சக்தி அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஊழல் சக்தியா இருக்கிற இன்னொரு ஊழல் சக்தியா இருக்கிற அதிமுக இவங்க 2 பேர்த்திட்டே இருக்கு. தமிழ்நாடு சிக்கி தவிக்குது, இதை மீட்டெடுக்கிறதுக்கு தாவேக்கா தான் ஒரே சக்தி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு வீட்லையுமே இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்க ஒரு தடவை கருத்து கணிப்பு அப்படி நீங்க கடுப்பு கணிப்பா எடுக்காம கருத்து கணிப்பா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் இன்னைக்கு டிவி கேக்கு வாக்கு இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஒருவேளை அதை நம்பலைன்னா கூட அதை அழிச்சிட்டு மறுபடியும் முதர்ந்து எடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. உண்மையிலே இந்த ஒரு பேச்சு அப்படின்றது அரசியல் முதிர்வான ஒரு பேச்சா தான் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ராஜ்மோகன் அவர்கள் தெளிவாவே சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு போராட்ட களங்களையும் இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில போராட்டங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு போராட்டங்கள்ல எல்லாம் கூட இங்க இருக்கிற பெண்கள் இன்னைக்கு அத்தனை ஆண்களுக்கு நடுவுல நிற்கும் போது கூட அவங்க பாதுகாப்பா உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க மதுரை மாநாட்டுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு தொண்டர், அதாவது பெண் தொண்டர் விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வந்திருக்கும் போது அந்த ஒரு நடை மேடையில வந்திருக்கும் போது ரேம்ப் வாக் வரும்போது விஜய் அவர்களை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு வருந்தின ஒரு சகோதரிக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் என் தோல் மேல ஏறி நின்று பார்க்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் அவர்கள் அவ்வளவு தூரம் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு தகவலை இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு மேடையில சொல்லி பகிர்ந்திருப்பாரு. அப்படியாப்பட்ட தமிழக வெற்றி கழக பெண்களை இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற சில நாரவாய் டிஎம்கே காரங்க இருக்காங்க. அவங்க பயங்கரமா பேசியிருக்கிறதுக்கு நம்மளுக்குமே எதிர்வினையாற்றி ஒரு வீடியோலாம் போட்டிருக்கோம். கண்டிப்பா இன்னைக்கு திமுக இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. இன்னும் ஆட்களை வச்சு இன்னும் அதிகமா பேசலாம், நம்மளை இன்னைக்கு ஒரு வன்முறையை தூண்டலாம், ரொம்ப நம்மளோட கோபத்தை தூண்டலாம், அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த அளவுக்கு பெண்களை முன்னிறுத்தி தொகுதி பங்கீடா இருக்கட்டும், மாவட்ட செயலாளர்களா இருக்கட்டும், இல்ல தொகுதிக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை ஏதோ ஒண்ணுல கூட சரிசமமான ஒரு பங்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக சார்பில் விஜய் அவர்கள் பேசும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே தெளிவா சொல்லியிருப்பாரு. ஐயா ஸ்டாலின் அவர்களை நீங்க தூக்கத்துல எழுப்பி நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா கூட விசில் சின்னம் அப்படின்னு அவர் டக்குன்னு உண்மையை சொல்லிடுவாரு. ஏன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம உண்மையை தான் பேசுவோம், டக்குன்னுலாம் போய் பேச வராது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் திமுகவுக்கு மாற்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுதான் விஜய் அவர்கள் சொல்ல வர விஷயமும் கூட. ஏன்னா இன்னைக்கு பாஜகவோட ஒரு அடிமை கட்சியா அதிமுக மாறி போச்சு. ஆல்ரெடி ஊழல் சக்தி, தீய சக்தியா திமுக இருந்துட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு கவலையே கிடையாது. இந்த தடவை 26ல இந்த எலெக்ஷன்ல தாவேக்கா வரல அப்படின்னா 25 வருஷம் இந்த தமிழ்நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு வேற ஆளே இல்லை அப்படின்றதான் உண்மை. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு குறிப்பா விஜய் அவர்கள் இப்ப ஒன்றிணைத்து பேசுறதுக்கு இப்போ நான் உங்களை நம்பி தான் கட்சியை ஆள்பிடிச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் அந்த 3 வருஷத்துக்கு வந்திருக்கோம். இனி அடுத்த சட்டமன்ற தேர்தல் வருது, உங்களை நம்பி தான் நான் இருக்கேன், நம்மளை நம்பி மக்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒற்றுமையா செயல்படுங்க அப்படின்னு போன செயல் வீரர்கள் கூட்டத்திலேருந்தே விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துல சொல்லிட்டு வராங்க. இதுக்கான காரணம் இப்போ நிறைய பேர் அதை தான் கேட்குறாங்க, என்னப்பா இது உங்க கட்சிக்குள்ள அப்போ ஒற்றுமை இல்லையா? விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் ஒத்துமையா இருந்து செயல்படணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாரு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இறுதி வேட்பாளர் பட்டியல், ஏன்னா இன்னைக்கு எந்த கட்சியுமே நம்மளோட கூட்டணிக்கு கிடையாது, நம்ம கூட்டணி விரும்பல, மக்களோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது மாற்று கட்சிகள்ல இருந்து இணைறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க, அதை நம்ம தடுக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் அப்படின்ற ஒரு ரெடி ஆகுது அப்படின்னா இப்ப செயலாளர்களே நீங்க பாத்துருக்கலாம், அந்த அஜிதா பிரச்சனை எல்லாம் வந்துச்சு,
தூத்துக்குடி செயலாளராக நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இன்னும் சில ஊர்கள்லாம் வந்து அந்த உட்கட்சி பூசல் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஆல்ரெடி இருக்கிற மாவட்ட செயலாளர்களா இருக்கிறவங்கள்ட்ட கூட சில பிரச்சனைகளை வந்து பெண்கள் முன்வைக்கிறாங்க. எங்களை வந்து கட்சிக்குள்ள இணைக்க மாட்டேன்றாங்க, ஜாதி பார்க்குறாங்க, எங்களை வந்து சமூகமா வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பிரச்சனை நம்ம பார்த்துருப்போம். இது எல்லா கட்சிகளையும் இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கான நடவடிக்கைகளும் கட்சி மூலியமா எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிற அந்த ஒரு கடைசி நேரத்துல கண்டிப்பா கட்சிக்குள்ள வந்து இப்ப நிறைய பேர் உழைச்சிருப்பாங்க முன்னாடி இருந்தே. இன்னைக்கு 10 லட்சம் பேர் வந்து விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து உழைச்சு வந்தவங்களுக்கு 2.25 லட்சம் பேருக்கு பதவி வழங்கி இருக்கிறதா நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது போக மாற்று கட்சியிலிருந்து வந்திருக்கிற மூத்த உறுப்பினர்கள் இப்ப செங்கோட்டையனா இருக்கட்டும், இன்னும் ஜேசிடி பிரபாகர் ஓபிஎஸோட ஆதரவாளர் வந்து இணைஞ்சிருக்காரு. இவங்களெல்லாம் வந்து நம்ம முன்னிறுத்தும் போது இவங்கெல்லாம் வந்து அரசியல்ல பல நின்று கொட்டப்பட்டவங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அரசியல் பாதை எப்படி போகணும், என்ன பண்ணுனா எப்படி ஜெயிக்கலாம், மக்களுக்கான வாக்குறுதி என்ன, அதை எப்படி நிறைவேற்றுறது, அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், இது எல்லாமே வந்து இன்னைக்கு விஜய் அவர்களே வந்து கேஎஸ் அவர்கள் தான் சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிறார். அது வந்து நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கிற ஒரு டயத்துல கண்டிப்பா இங்க இருக்கிற செயலாளர்கள்ல இப்ப காரைக்குடி பாத்தீங்கன்னா பிரபு அவர்கள், நாமக்கல் பாத்தீங்கன்னா திருச்செங்கோடுல நம்ம அருண்ராஜ் அவர்கள், இன்னும் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனாக்கு ஒரு தொகுதி, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தொகுதின்றது ஒன்னொன்னு கொடுக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என்னடா இப்ப அருண்ராஜ் இப்பதான் வந்து சேர்ந்திருக்காரு, செங்கோட்டையன் அவர்கள் இப்பதான் வந்து சேர்ந்திருக்காரு, இன்னைக்கு நம்ம டாக்டர் பிரபு அவர்கள் இப்பதான் வந்து சேர்ந்திருக்காரு. இன்னும் சில பேர்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே உழைச்சவங்க இருக்காங்க. அவங்களுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் எம்எல்ஏவா நிக்கிறதுக்கான ஒரு சீட் போகாம நேத்து வந்து கட்சியில சேர்ந்தவங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சே, இதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பா பிரச்சனை கண்டிப்பா வரதான் செய்யும். அது வந்து வராம இருக்காது. இதையும் வந்து சரி பண்றதுக்கான ஒரு குழுன்றது இருக்கதான் செய்யுது. அது வந்து தலைமை தாங்கி நம்ம செங்கோட்டையன் அவர்கள் தான் பேசி தீர்க்க போறாரு. ஏன்னா ஆல்ரெடி வந்து திருப்பூர்ல இந்த பிரச்சனை வந்திருக்கும். 2 மாவட்ட செயலாளர்களுக்கு இடையே வந்து நான் கட்சி அலுவலகம் திறக்கிறதுல ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடக்கூடாது. இன்னைக்கு வந்து கட்சி அப்படின்றது இன்னைக்கு ஒரு 3 வயசு குழந்தையா இருக்கிற ஒரு கட்சி இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகுது அப்படின்ற ஒரு டயத்துல இந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறப்ப ஒரு ஒத்துமை இல்லாத ஒரு தன்மை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து தலைமையை பாதிக்கும், உள்ள இருக்கிற தொண்டர்களையும் பாதிக்கும். இது மக்கள் இடத்துல கொண்டுட்டு போய் அந்த விசில் சின்னத்துல சேர்க்கறதுல ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதனாலதான் விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் அந்த ஒத்துமையை ஃபாலோ பண்ணுங்க, யார் வேணாலும் வேட்பாளரா இருக்கலாம், இன்னும் யாருக்குமே தெரியாது. ஒரு சில தொகுதி வேணா நம்ம யூகிக்க முடியும். இப்ப பிரபு வந்து காரைக்குடியில நிக்கிறாரு, திருச்செங்கோட்டுல அருண்ராஜ் நிக்கிறாரு, விஜய் அவர்கள் வேளச்சேரியில நிக்க போறாருன்னு இப்ப கொஞ்ச நாளா நியூஸ் வருது. அதுவும் 2 தொகுதியில நிக்க போறாரு அப்படின்ற நியூஸ் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க தொகுதிக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம தான் கண்டிப்பா வேட்பாளரா வருவோம். இப்ப நம்ம அஜிதா அவர்கள் மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்கிற தூக்க மாத்திரன்றதெல்லாம் நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம். அந்த மாதிரிலாம் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கண்டிப்பா ஒத்துமை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, யார் வேணாலும் வேட்பாளரா வரலாம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணிட்டு இருக்காரே தவிர இவங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து சண்டையோ பிரச்சனையோ, இந்த நம்ம கேஎஸ் அவர்களுக்கும் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் வந்து ஒரு பிரச்சனை அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வேலை கிடையாது. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு மக்களோட மனசுல நின்றுட்டு இருக்கிற ஒரு தலைவரா விஜய் அவர்கள் இருக்காரு அப்படின்னும் போது கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கிறது வழக்கம். அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் வந்து இன்னைக்கு பேசி தீர்த்து எல்லாருமே ஒரு உறவா தான் தமிழக வெற்றி கழகத்துல செயல்படுறாங்க அப்படின்றது தான் உண்மை. அதனால விஜய் அவர்கள் பேசுறது வந்து திருச்சி பேசுறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்மளுக்கு கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு கூட சிடி நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. விஜய் அவர்கள் வந்து இந்த டிஎம்கே ஓட்டு கேட்டு அந்த கருப்பு சைக்கிள்ல போயிட்டு கருப்பு சைக்கிள்ல போயிட்டு ஓட்டு கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல, ஒரு மீட்டிங்ல சொல்லி வாய் விட்டுட்டாரு. அதுக்கு கூட இன்னைக்கு விஜய் விளக்கம் கொடுத்திருக்காரு. என்னப்பா நீ வாடுக்க போஸ்ட்னு வாய் விட்டுட்டு வந்துட்ட, பூரா வேற நம்மள கேள்வி கேட்கறாங்கன்னா அது தற்செயலா நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த ஏரியாவுக்கு ஓட்டு போட போகும்போது கார்ல போகும்போது அது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதனால நான் வந்து எனக்கு அந்த எக்ஸசைஸ்க்காக என்னோட பையனோட சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன்னு தெளிவாவே விஜய் அவர்கள் மறுநாள் பேட்டி கொடுத்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது இவங்க அரசியல் காரணத்துக்காக இன்னைக்கு ஆதவர்ஜுனா தெரியாம ஒரு விட்ட வார்த்தை வந்து இன்னைக்கு எங்க வந்து நிக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் வந்து விளக்கம் கொடுக்குற ஒரு விதம், இதுதான் வந்து அரசியல் முதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு போக்கை தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் மெதுவா கையாண்டு பேசிட்டு வராரு. மித்தபடி இன்னைக்கு சிஎம் சார் பேசுறது, நக்கலா பேசுறது, இன்னைக்கு வந்து மற்ற அரசியல் தலைவர்களை வந்து கலாய்க்கிறது, இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு வேலையும் கிடையாது, அவங்களாம் ஒரு ஒருத்தே கிடையாது அப்படின்னு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தனி பாதையில தன் வழி எனக்குன்னு தனி வழி இருக்குன்னு சொல்லுவார்ல நம்ம தலைவர் ரஜினி, அந்த மாதிரி வந்து தனி பாதையில போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை. எல்லாரும் கேட்கும்போது இது வந்து நம்ம இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய விமர்சனமே உங்களோட கொள்கை என்ன, இன்னைக்கு வந்து 3 வருஷம் ஆயிப்போச்சு, இன்னைக்கு வந்து கொள்கை என்னன்னே நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எடுத்த உடனே இன்னைக்கு உள்ள வந்த உடனே இன்னைக்கு 3வது விழா ஆண்டு விழால கொடியேற்ற வர்றாரு அப்படின்னா கொள்கை தலைவர்களுக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சுட்டு தான் வர்றாரு அப்படின்னும் போதே இது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து எங்களோட கொள்கை தலைவர்கள், இவங்களோட கொள்கையை தான் நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் விஜய் அவர்கள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. அது தெரியாத தற்கொலைகள் பேசிட்டு இருக்குதுங்க, அதை நம்ம பத்தி கவலைப்பட வேணாம். அதுதான் நம்மளோட கருத்து. நம்மளோட சேனல்ஸ் பார்க்குற நிறைய பேர் நம்ம சேனல் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.